அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ஜெயபாரதி என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை மோகன் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. ராஜா யாக்னிக் என்ற இயக்குனர் இந்த திரைப்படத்தினை இயக்கியிருக்கின்றார். இதை தவிர இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த மற்ற எந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், ஆங்கிலேயர் ஆட்சியில் நம் நாடு அடிமைப்பட்டு கொண்டிருந்த பொழுது இந்தியாவெங்கும் சுதந்திர போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. அதை மையப்படுத்திதான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த திரைப்படத்திற்கு ஜெயபாரதம் என்றுதான் தலைப்பு வைக்கப்பட்டது. இந்த திரைப்படம் தணிக்கை செய்யப்படும் பொழுது ஆங்கிலேயர்கள் அந்த திரைப்படத்தின் பெயரை மாற்றச் சொல்லி படச்சுருள்களை அழித்து மீண்டும் படமாக்கி வரச் சொன்னதால் ஜெயபாரதி என்ற தலைப்புடன் இந்த படம் எடுக்கப்பட்டு தணிக்கை செய்யப்பட்ட பொழுது மீண்டும் ஆங்கிலேயர்களால் பல காட்சிகள் நீக்கம் செய்யப்பட்டது. இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், துப்புரவு தொழிலாளராக பணிபுரியும் பாரதி என்னும் பெண் சுதந்திரத்திற்காக போராடும் கதையை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. துப்புரவு தொழிலாளர்களை அன்று மனிதர்களாக கூட மதிக்காத நிலையில் ஒரு பெண் போராடுகிறாள். அவளுக்கு கதாநாயகன் ஆதரவு புரிகிறான். முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கும் பெண்ணாகவே இந்த கதை நகர்த்தப்பட்டாலும் இந்திய சுதந்திரத்தினை மிக அற்புதமாகவும் மறைமுகமாகவும் இந்த படம் எடுத்துரைத்தது. இந்த படத்தில் கதாநாயகனாக PS சீனிவாசராவ் என்ற திரைப்பட இசையமைப்பாளர் நடித்தார். தேசப்பற்று நாயகனாகவும் துப்புரவு தொழிலாளியான கதாநாயகியாக நடித்த பேபி ருக்மணிக்கு ஆதரவளிக்கும் வேடத்திலும் அவர் நடிப்பு சிறப்பாக இருந்ததாக அன்றைய பத்திரிகை தகவல்கள் எடுத்துரைக்கின்றன. இதன் பிறகு PS சீனிவாசராவ் அவர்கள் திரைப்படத்துறையில் பன்முகங்களுடன் வெற்றி பெற்று உலா வந்தார். இந்த படத்தின் தலைப்பு வேடத்தில் நடித்த பேபி ருக்மணி அவர்கள் துப்புரவு தொழிலாளியாக மிகவும் கச்சிதமான நடிப்பை வழங்கியிருப்பதாகவும், அவருடன் துணை வேடத்தில் நடித்த MA ராஜாமணி மற்றும் கமலா ஆகியோரும் சிறப்பாக நடித்ததாக அன்றைய பத்திரிகைகள் அழகாகவே விமர்சித்திருக்கின்றன. இந்த ஜெயபாரதி திரைப்படம் 13,704 அடியில் எடுக்கப்பட்டு 22/3/1940 அன்று வெளியாகி சரியாக ஓடாமல் தான் போயிருக்கிறது. காரணம், படத்தில் முக்கிய காட்சிகள் தணிக்கையில் நீக்கப்பட்டதால் தான் மக்களுக்கு இந்த படம் புரியாமல் போயிருக்கிறது. சுதந்திரத்திற்கு வீர முழக்கமிட்டு காணாமல் போன படங்களில் இதுவும் ஒன்றாகும். இதனால்தான் இது போன்ற அற்புதமான பொக்கிஷமான திரைப்படங்களை பற்றிய தகவல்கள் அழிக்கப்பட்டதால் நமக்கு எதுவும் கிடைக்காமல் போனதில் வருத்தமே. இதுவரை இந்த ஜெயக்கொடி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.